துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இன்னொரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது விருச்சிக ராசி. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024 வருஷம் அந்த வரிசையில துலாம் ராசி வரைக்கும் பேசியிருந்தோம். இன்னைக்கு பேச போற விருச்சிக ராசி. விருச்சிகம் நாம எவ்வளவுதான் சொன்னாங்க கூட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாகவே இருக்கு. இதை ஒரு குறையா சொல்லல. மனித வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, கெட்டதெல்லாம் விட்டு நல்லதான் சேர்த்து இந்த பயணத்துல கூட்டிக்கிட்டே வரணும். பயணம் போக போக எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் விட்டுட்டு தேவையான நல்ல விஷயங்களை சேர்த்துக்கிட்டே போறது தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். விருச்சிகத்துக்கு மனோகாரகனான சந்திரன் நீச்சம் பெறுவதனால் ஏனோ என்னவோ தெரியாது பிறவியிலேயே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் விருச்சிகராசி என்பவர்கள் தைரியமாக இருக்கும் பொழுது அவருடைய தைரியத்திற்கு அளவே இருக்காது. ஆனா விருச்சிகராசி என்பவர்களுக்கு இப்ப என்ன நடக்குது, இந்த சனி வக்ர பயிற்சியினால என்ன பலன்கள் வரும், இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க ராசியினுடைய அதிபதி செவ்வாய், அவருக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பு. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை கிரகங்கள். 2 கிரகங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. இது ரொம்ப முக்கியம். உங்கள் செவ்வாய் பகவானுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில சனி பகவான் நீச்சம் பெறுவார். அந்த அளவிற்கு 2 பேருக்கும் பகை. ஆனா சனியுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்துல உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சம் பெறுவார். இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இதை புரிஞ்சுக்காம சனி வக்ர பயிற்சி பலன்கள்ல செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. உபஜயஸ்தானம் 3ஆம் இடம், முயற்சிகளை குறிக்கும் இடம். உங்களுடைய ராசியிலிருந்து மகர ராசிக்கு அந்த இடத்துல உங்க ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய, ஆனா 4ஆம் இடத்துல தற்சமயம் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். சனி வக்ரம் பெறுவதனால் என்ன, இயல்புல சனி ஒரு முழுமையான கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முக்கியமாக செவ்வாய் சார்ந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இன்னும் கடுமையான பலன்களை கொடுக்க அவருக்கு கடமை இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில சனி பகவான் வக்ரகதினா ஆன்டி கிளாக் வைஸ் ரெட்ரோகிரேட் சுத்தக்கூடிய சனி பகவானால் அருமையான நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பலன்கள் தான். இப்ப விருச்சிக ராசிக்கு என்ன நடக்குது, சொத்து வாங்குவதில் தடை தாமதம், மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை 24 மணி நேரம் 7 நாட்கள் 12 மாசம் வாழ்க்கை முழுக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒண்ணு உங்களாலேயே உங்களுக்கு இல்ல மற்றவங்களால உங்களுக்கு இருக்கு. நான் நெகட்டிவா பேசல, இருக்கிற உண்மையை அப்படியே சொல்றேன். இதை மனப்பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு என்ன தீர்வுங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இந்த பணம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லை இதெல்லாம் எல்லாரும் சொல்றதுதான். கடன் தொல்லை, குடும்பம் பிரிஞ்சு, இதெல்லாம் வெளியிலிருந்து சொல்லும் போது ஈஸியா இருக்கும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தர்னு சொல்றோம். அதாவது ஒரு மனுஷங்க பணத்தினால படக்கூடிய அவஸ்தையை எதுக்கு கம்பேர் பண்றோம் அப்படின்னா, மிகப்பெரிய அரசரான ராவணன், ஒரு சின்ன பையன் ராமன், அவன் முன்னாடி தோத்து போய் நிக்கிறது கடன் பட்டார். அதாவது ராமன் சொல்றான் இன்று போய் நாளை வான்றான். இத்தினொன்று பையன், ஒரு பராக்கிரம சூரனான ஒரு ராவணன் போன்ற ராஜா சின்ன பையனால நீ உன்னை விட்டுடுறேன் போ, நாளைக்கு வா பாத்துக்கலாம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இது. அதுக்கு எதை ஒப்பிடுறாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன், ராமனுடைய சொல்லை கேட்டு. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு தேவையில்லாத பழி சொற்கள், உங்களுடைய ஆபீஸ்லயா இருக்கட்டும் வீட்டிலயா இருக்கட்டும், நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பழி சொற்கள்,
தவறு செஞ்சா அதுல தண்டனை வந்தா பரவாயில்ல. எந்த தவறுமே செய்யாத ஒருத்தர் ஒரு தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னா அது நியாயமாகுமா? அப்படிப்பட்ட தண்டனையை நீங்கள் அனுபவித்து தான் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம். அதை தவிர விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில. அதே போயிட்டு இருக்கு அலட்சமாவே. கம்பெனி வேலையில விட்டு வெளியில வர முடியல. சரி, ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம்னா அதில் லாக் ஆயிரும், வேற பிஸ்னஸ்க்கு போக முடியல. சரி, வீட்டில் பொண்டாட்டி சரியில்லைன்னா அந்த உறவை விட்டு வெளில வர முடியல. இப்படி எல்லாமே பசங்க இருக்கே, அதனால எல்லாமே அதே இதுலேயே மறுபடி அதே சட்டிக்குள்ள வளண்டு அதே வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்குங்கிற அந்த கடுப்பு இருக்கு இல்லையா? அதுதான் முக்கியமா விருச்சிக ராசி நண்பர்கள்ட்ட ஓடிட்டு இருக்கு. இது பத்தாத குறைக்கு எங்கிருந்தோ தீ பத்தி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தது, நம்ம கூட பிறக்காதது, தெரிஞ்சது தெரியாதது, அக்கம் பக்கத்தில் உள்ளது, இதெல்லாம் வந்து வேற தீயை பத்தி வைக்குமா? இந்த எஃபெக்ட் வேற சேர்ந்து புகையா புகையுது. நமக்கே சரியில்லை, வந்ததும் சரியில்லை, நமக்கு அமைஞ்ச வாச்சதும் சரியில்லை. இதுக்கு மேல அக்கம் பக்கத்தில் உள்ளது தெரிஞ்சது தெரியாதெல்லாம் வேற சேர்த்து விடுதுங்களா? இந்த இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இது ஒரு பக்கம். இப்ப சனி வக்ர பயிற்சினால என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னபடி செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை அப்படிங்கிறதுனால சனி வக்ரம் அடையும் போது தன்னுடைய இயல்பு தன்மையை இழந்து மிக கொடிய பகைவன், உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி இருக்காங்க, அவங்களே மாறி நண்பனா மாறினாங்கன்னா 2 மடங்கு நல்ல நண்பனோட இன்னும் சூப்பர் டபுள் மடங்கு நல்லவனா மாறுவாங்க. அதை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். இப்ப சனி பகவானும் உங்களுக்கு அதை தான் செய்ய போறார். 2 மடங்கு நல்லவனாக மாறி உங்களுக்கு வந்து என்னெல்லாம் செய்வார்? 4ஆம் இடத்தில் மாறுகிறார். 4ஆம் இடம் இது தாயாரை குறிக்கக்கூடிய, வீடு வாகனம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய, மேற்படிப்பு குறிக்கக்கூடிய, மூத்த சகோதரர்கள் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 4ஆம் இடத்தில் அவர் இந்த வக்ரகதி பெறும்பொழுது நிச்சயமாக ஜூன் 12 நவம்பர் 4க்குள்ள விருச்சிக ராசியில வீடு வாங்கணும், புதுசா பிளாட் லேண்ட் வாங்கணும், இல்ல ஒரு வண்டி வெஹிக்கிள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த டைம், இந்த ஜூன் 12 இந்த நவம்பர் 4க்குள்ள அற்புதமான டைம் உங்களுக்கு. அந்த டைம் கூட நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும், ஸ்மூத்தா நீங்க வாங்கலாம். அதுக்கப்புறமா 2வது பாயிண்ட், உங்களுடைய அம்மா சம்பந்தப்பட்ட சொத்து உங்களுக்கு இருக்குன்னா அது வரணும்னா அம்மா சொந்தக்காரர்கள் மத்தியிலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். எல்லாத்துக்கும் மேல இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் அப்ராட்ல போய் படிக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உடனே அதுக்கான ஸ்காலர்ஷிப், அட்மிஷன் ஃபீஸு எல்லாம் உங்களோட டேபிள் தேடி வர அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்த விட விருச்சிக ராசியில் வேலை செய்யக்கூடிய, அதாவது கல்வித்துறை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் நீங்கள் எந்த நிலையில இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ் வரக்கூடியது நடக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பல காவல்துறை நண்பர்களுக்கு உத்தியோக உயர்வு, மேலதிகாரியுடைய நன்மதிப்பு இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசியில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்னைய தேதி பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்த 4 மாசத்துக்குள்ள இந்த அத்தனை கெட்ட விஷயங்களும் மறைஞ்சு நல்ல விஷயங்களாக மாறி, அதாவது லைஃப்ல ஒரு புதுசா பிறந்தோம், ரீபர்த் கிடைச்ச அளவுக்கு ஒரு மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது அத்தனையும் நடக்கணும்னா நீங்க தினம் லைஃப் லாங் முதல் இன்றையிலிருந்து 96 நாட்கள் மறக்காம தியானம் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்ன பலன்களை தரும்னு துல்லியமா தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தா நாங்க உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், நீங்க என்ன நடக்கும் நடக்காதுங்கிறத ஓப்பனா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி, நீங்க பரிகாரமா சொல்லணும்னா நீங்க செய்ய வேண்டியது தியானம். தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தியானம் செய்யணும். முருகப்பெருமானை மனசுல நினைச்சுக்கிட்டு ஸ்கந்த சஷ்டி கவசம் இதை மறக்காம டெய்லி நீங்க சொல்லும் பொழுது அடுத்த 96 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.